கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பிரியமானவர்களே, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடியினாலே அவன் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு ஆசீர்வாதம் இருந்தது, ஒரு பிரயோஜனம் இருந்தது. தனக்கும் தன் எஜமானுக்கும் எஜமானுடைய குடும்பத்திற்கும் மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வாலிபனாக அந்த மகன் விளங்கினான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற எந்த ஒரு காரியம் தடைபடாது. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறாரோ அதை நிச்சயமாகவே செய்து முடிப்பார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக மனுஷர்களை தகுதிப்படுத்தவும் செய்கிறார். யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் வேலை பார்த்தபடியினாலே அவருக்கு எகிப்தியரோடு பழக்கம் உண்டாயிற்று. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத அவர்கள் எஜமானாகிய போத்திபார் கண்டு அவனுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, பரலோகத்திலிருந்து தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதம் யோசேப்புக்கு எப்படி இறங்கி வந்ததோ அதே போல உங்களுக்கும் இறங்கி வரும். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதம் இறங்கி வரும் பொழுது நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையிலே நீங்கள் பொறுப்புள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். பிரியமானவர்களே, யோசேப்பு காரிய சுத்தி உள்ளவராய் இருந்தார். யோசுவா தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவராய் இருந்தார். தாவீது காரிய சித்தி உள்ளவராய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவராய் இருந்தார். இன்னும் யாரை சொல்லுவோம்? சாலமனை சொல்லுவோமா? உசியா ராஜாவை சொல்லுவோமா? எசேக்கியா ராஜாவை சொல்லுவோமா? தானியேலை சொல்லுவோமா? பிரியமானவர்களே, யாரையெல்லாம் கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதங்களால் நிரப்பி இருக்கிறாரோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாகவே காணப்படுகிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கிறது. முதலாவது, நாம் தேவனோடு இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, நாம் தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் தியானிக்க வேண்டும். நான்காவது, தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது, தேவனை தேடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆறாவது, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஏழாவது, அந்நியரை உபசரிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். சரி, தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்பொழுது பெற முடியாமல் போகும்? தேவனுக்கு எதிராக எப்பொழுது கலகம் பண்ணுகிறோமோ. கலகம் என்றால் என்ன? தேவனை வைக்கிற இடத்திலே நம்மை நாம் வைக்கிறோமோ, தேவனை வைக்கிற இடத்திலே நம்முடைய குடும்பத்தை வைக்கிறோமோ, தேவனை வைக்கிற இடத்திலே சுயத்தை நாம் வைக்கிறோமோ, அப்பொழுது நாம் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறோம். நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் போகிறோம். அடுத்து, நாம் நம்முடைய பாவங்களை மூடி மறைக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதங்களுக்கு அந்த பாவங்கள் தடையாய் மாறிப்போகிறது. ஒரு பெரிய மலையைப் போல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வந்து உங்களுக்கு வராதபடி உங்களுடைய பாவங்கள் தடை செய்கிறது. மூன்றாவதாக, தேவனோடு யுத்தம் செய்வது,
தேவனை எதிர்த்து நிற்பது. நீங்கள் சொல்கிறபடி எல்லாம் ஆண்டவரே, நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவது தான் தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது. பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்போம். தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் இருப்போம். நம்முடைய பாவங்களை மூடி மறைக்காமல் இருப்போம். தேவனோடு யுத்தம் பண்ணாமல் இருப்போம். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இதை கண்டு புறஜாதிகள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.